வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா, அந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுவாங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போடுவாங்க அந்த டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலை என்ன பண்ணுவாங்கன்னா லெஜரில் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஜேர்னல், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா லெஜர் போஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ லெஜர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நடந்திருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு சம்மரியாக நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை ரிலேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அசட்டோ லயபிலிட்டியோ எக்ஸ்பென்சஸோ இன்கமோ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்த பற்றின தனித்தனியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த லெஜர்ன்றது. இது ஒரு செட் பீரியடுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த லெஜர்ன்றது. ஓகேவா, இந்த பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னலில் போடுறோம், அந்த ஜேர்னல்லேருந்து லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த லெஜர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜேர்னல் என்ன சொல்லுவோம்னா ஒரிஜினல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது. இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் இதில் இருக்கும். நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம், எஸ், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுமே நம்ம இந்த லெஜரில் வந்து போடுவோம். அண்ட் இந்த லெஜர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அதோட பேலன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஆசிட்டைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம லெஜர் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த லெஜருக்கான ஃபார்மேட் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா லெஜரோட ஃபார்மேட். ஓகேவா, டேட்டு போடணும், அப்புறம் பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட், அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறோம். ஏன் இங்கேயும் அதே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இது பேர் வந்து டெபிட் பேலன்ஸ், டிஆர் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ், அதனால் சிஆர். இந்த டேட்லேருந்து இது வரைக்கும் கிரெடிட் சைடு, அதாவது அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம கிரெடிட் சைடுன்னு சொல்கிறோம், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்திங்கன்னா டெபிட் சைடுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கு டபுள் சைடு வந்து இந்த லெஜர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஜேர்னல் அப்படி கிடையாது, சிங்கிள் சைட்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். லெஜர் பார்த்திங்கன்னா டபுள் சைடு பேஜுமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா, அதனால தான் இங்கே டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் இது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகே, இந்த ஜேஎஃப்ன்றது என்னென்னா ஜேர்னல் ஃபோலியோ, அதாவது நம்ம வந்து ஜேர்னலில் எல்எஃப்னு போட்டிருப்போம், அது லெஜர் ஃபோலியோ. அந்த ஜேர்னல் லெஜர் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அந்த எல்எஃப். இது ஜேர்னல் வந்து புக்கில் எங்கே இருக்குது இந்த லெஜர் அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே ஜேஎஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் இந்த சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஈஸியாக புரியும். எஸ், பாருங்கள், ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தெம் டு லெஜர். 2016 January 1 started business with cash 10,000. January 5 paid into bank 5,000. January 7 purchase goods from Ram for cash 1,000. இதில் பாருங்கள், purchase goods from Ram அப்படின்னு கொடுக்காம ஃபார் கேஷ்னே கொடுத்துட்டாங்க. வெறும் ராம் கொடுத்துருந்தா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு எடுத்துப்போம் இல்லையா. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடணும். ஜேர்னல் போட்டு அதுக்கப்புறம் தான் லெஜர் போஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஜேர்னல் சொல்லுங்கள். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்க்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேஷ் வந்து உள்ள பிஸ்னஸ்க்கு வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், அண்ட் கிரெடிட் பார்த்திங்கன்னா த கிவ்வர். கிவ்வர்ன்றது இங்கே கேபிட்டல் தான். ஓகே, பர்சன் யாருன்றது சொல்லலை, அதனால் கேபிட்டல்னு போட்டாச்சு. 10,000 போட்டாச்சு. டெபிட்க்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் இங்கே பாருங்கள் எல்எஃப் போட்டிருக்கோம் பாருங்கள். ஜேர்னல் புக்கில் நம்ம எல்எஃப்னு போடுவோம், லெஜர் புக்கில் ஜேஎஃப்னு போடுவோம். ஓகே, எஸ், இப்போ பெய்டு இன்டு பேங்க், பேங்க்கில் பே பண்ணுறோம். அப்போ டெபிட் த ரிசீவர், யார் ரிசீவ் பண்ணுறா, பேங்க். அண்ட் கிரெடிட் பார்த்திங்கன்னா வாட் கோஸ் அவுட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 5,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ், கேஷில் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணதுனால டு கேஷ். இது வந்து கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா ராம் போடுவோம். ஓகே, எஸ், பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் 1,000 rupees.
இப்போ ஜேர்னல்ஸ் போட்டு முடிச்சாச்சு இல்லையா? இப்போ அகெயின் நம்ம இதுக்கு லெஜர் போட போகிறோம். லெஜர் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு அசெட்டுக்கும் அண்ட் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒவ்வொரு லாஸ்க்கும் ஒவ்வொரு லைபிலிட்டிக்கும் தனித்தனியாக போடணும். அப்போ இங்கே என்னென்னலாம் தனித்தனியாக அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அண்ட் கேஷ்னும் போது ஒரே இதில் வந்துடும். அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் இருக்குது. அப்போ 4 விதமான லெஜர் நம்ம போட போகிறோம். என்னென்ன? கேஷ் போட போகிறோம், கேபிட்டல் போட போகிறோம், பேங்க் போட போகிறோம், பர்ச்சேஸ் போட போகிறோம். புரிஞ்சுதா? இதுதான் லெஜருன்றது. தனித்தனியாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் செப்பரேட்டாக நம்ம அதோட பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு ட்ரையல் பேலன்ஸ் போடணும். அது உங்களுக்கு அடுத்து வந்து நான் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லும்போது புரியும். எஸ், இப்போ நம்ம லெஜர் போடலாமா? இப்போ இந்த ஜேர்னல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம லெஜர் போட போகிறோம். இப்போ பாருங்கள், லெஜரோட ஃபார்மேட்டை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம், அதை போட்டாச்சு. இங்கே டிஆர் போட்டாச்சு, இங்கே சிஆர் போட்டாச்சு. ஓகே, புக்கோட 2 பேஜுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேஜில் இந்த 4 இன்ஃபர்மேஷன் அண்ட் இது ரைட் ஹேண்ட் சைட் பேஜில் 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். எஸ், இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் பாருங்கள். எந்தெந்த ஜேர்னல்லாம் கேஷுன்றது வருதோ அது நம்மளோட லெஜரில் வரும். இதில் கேஷ் இருக்கா, இதில் கேஷ் இருக்கா, இதில் கேஷ் இருக்குது. அப்போ இந்த 3 டேட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெஜரில் போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்றது, இது டெபிட் அமௌண்ட் எங்கே போட்டிருக்கும் பாருங்கள், டெபிட். அண்ட் இதுக்கு அமௌண்ட் எங்கே போட்டிருக்கும் பாருங்கள், கிரெடிட். அதே மாதிரி மேலே இருக்கிறது வந்து டெபிட்லேயும் அண்ட் கீழே இருக்கிறத நம்ம கிரெடிட்லேயும் போடுவோம் இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா இங்கே கேஷுன்றது உள்ளே எழுதவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த அக்கௌண்ட் நம்ம போடுறோமோ அந்த அக்கௌண்ட்டை இங்கே எழுதக்கூடாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டெபிட்டில் இங்கே கேஷ் இருக்குது, கிரெடிட்டில் என்ன இருக்குது, கேபிட்டல் இருக்குது. அப்போ இந்த கேபிட்டல் எங்கே எழுதணும்னா டெபிட்டில் எழுதணும், கிரெடிட்டில் இருக்கிறத டெபிட்டில் எழுதணும். அப்போ எழுதுவோமா, January 1 2 கேபிட்டல், அது அப்படியே 2 கேபிட்டல் 10,000 எழுதியாச்சு. இந்த ஜேர்னல் ஃபோலியோ சும்மா தான் அப்படியே பிளேஸ் வந்து எம்டியாக விடுவோம். அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அங்கே வந்து அந்த ஃபோலியோ நம்பர் எழுதிப்பாங்க. இப்போ வந்து நம்ம போடுறதுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் வந்து காலியாக தான் இருக்கும். ஓகே, எஸ், இப்போ நம்ம போட்டாச்சு கேபிட்டல். அதாவது இங்கே கேஷுன்றது இந்த ஜேர்னலில் இருக்குது, அப்போ கேபிட்டல்ன்றது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம டெபிட்டில் எழுதுகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கேஷுன்றது எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ டெபிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்குது. அப்போ இந்த டெபிட்டில் இருக்க பேங்க் எங்கே வரும், கிரெடிட்டில் வரும். புரியுதா? கேஷ் இருக்க ஜேர்னல் எல்லாத்தையும் முதல்ல பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த லெஜரில் வரப்போகுது. ஆனால் கேஷை விட்டுடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டெபிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் இருக்கிறத பார்க்கணும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட்டில் இருக்கிறத பார்க்கணும். அதை வந்து நம்ம இங்கே மாற்றி தான் எழுதணும். அது டெபிட்டில் இருந்துச்சுன்னா கிரெடிட்லேயும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட்லேயும் எழுதணும். எஸ், இப்போ இந்த பேங்க்குன்றது டெபிட்டில் இருக்குது. ஸோ நம்ம கிரெடிட்டில் எழுத போகிறோம். இங்கே எப்படி 2 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே பையும் போடணும். பாருங்கள், பை பேங்க் அக்கௌண்ட் 5,000 January 5 டேட்டில். ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெபிட்டில் பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ டெபிட்டில் இருக்க பர்ச்சேஸ் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஏன்னா கேஷ் இருக்குது இல்லையா இங்கே, அதனால். அப்போ கிரெடிட்டில் பை பர்ச்சேஸ் 1000. புரிஞ்சுச்சா? 7th போட்டோம். இப்போ 1 மந்தோட டேட்டா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த மந்தில் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட் டோட்டலையும் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எஸ், ஃபஸ்ட்டு இந்த சைட் டோட்டல் பாருங்கள் 10,000 வருது. இந்த சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6,000 தான் வருது. அப்போ எது ஹையஸ்ட் டோட்டலோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பேலன்சிங். அதிகமாக இருக்க டோட்டலில் போட்டுட்டு அண்ட் இந்த 10,000லேருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 10,000ல் 5 + 1,000 6,000. 6,000 போயிடுச்சுன்னா 4,000. ஓகேவா? அப்போ இதை நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த டேட்டில் போடணுன்னா அந்த மந்த்து எண்டிங்கில் போடணும். இப்போ ஜான்வரின்னும் போது 31 டேஸ், அதனால் January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு 4,000 போட்டோம். இங்கே எவ்வளோ குறையுதோ, இந்த 10,000 வரத்துக்கு இங்கே எவ்வளோ குறையுது அப்படின்றத பார்த்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணுன்னா ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேவா? ஒரு மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அப்போ January 31 அப்படின்னும் போது அடுத்து என்ன, February 1. February 1ல் இது ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பிடின்னு போடுறோம் பாருங்கள்.
இது கேரி டவுன், இது ப்ராட் டவுன். ஓகே, போன மாதத்துது இப்போ கொண்டு வந்திருக்கோம், ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம் 4000. அதே அமௌண்ட்டை இங்கே போட்டாச்சு. இதுதான் கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட். புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோமா? கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்கள், வெறும் இங்கே மட்டும்தான் வருது, இதில் கிடையாது, இதில் கிடையாது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஜேர்னலை மட்டும் லெஜரில் போஸ்ட் பண்ணால் போதும். இதனால் நம்ம கேஷில் 3 ஜேர்னலை போஸ்ட் பண்ணோம், தெரிஞ்சுதா? 3த்துலையுமே பாருங்கள் கேஷ் கேஷ் கேஷ்ன்னு வருது. அதனால் நம்ம 3 ஜேர்னலுமே எடுத்து லெஜரில் போஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ கேபிட்டலுக்கு அப்படி கிடையாது, ஒரே ஒன்று தான். எங்கே இருக்குது? கேபிட்டல்ன்றது கிரெடிட்டில் இருக்குது, அப்போ டெபிட்டில் இருக்கிறது பாருங்கள் கேஷ். அப்போ டெபிட்டில் இருக்க கேஷை நம்ம இங்கே எங்கே எழுதணும்? கிரெடிட்டில் எழுதணும். பாருங்கள், January 2016 1 டேட் பை கேஷ் 10,000. ஓகே, இப்போ வேறு எங்கேயும் கேபிட்டல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? முடிஞ்சிருச்சு, ஜேர்னலில் லெஜரில் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே 10,000 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கண்டிப்பாக 10,000 தான் இங்கே வரப்போகுது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்ல, இங்கே என்ன வரப்போகுது? பேலன்ஸ் கேரி டவுன் 10,000. பாருங்கள், டெபிட்டில் எழுதும்போது 2 எழுதணும், கிரெடிட்டில் எழுதும்போது பைன்னு எழுதணும். இது கேரி டவுன் வந்து 10,000. கேரி டவுன் கிரெடிட்டில் தான் வரும் அப்படின்றது கிடையாது, டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் மாற்றி மாற்றி தான் வரும். ஓகே, அப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுனை நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன ஆகிடும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகிடும். இது January 31, அப்போ February 1. பாருங்கள், February 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. ஓகேவா? எஸ், ஈஸியாக இருந்தது இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து வேறு என்ன லெஜர் பார்க்கலாம். கேஷ் போட்டுட்டோம், கேபிட்டல் போட்டோம், பேங்க் போடலாமா? பேங்க் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே ஒன்று தான். ஓகே, இதுலேயும் பேங்க் கிடையாது, இதுலேயும் பேங்க் கிடையாது. இப்போ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ அந்த கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்கிறது நம்ம எங்கே எழுதுவோம்? டெபிட்டில் எழுதுவோம். பாருங்கள், 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000 January 5 டேட். ஓகே, எஸ். வேறு எங்கேயும் பேங்க் இல்லாததுனால இப்போ இது தான் நம்மளோட டோட்டலே. அப்போ 5,000 போட்டாச்சு. அப்போ நம்ம கேரி டவுன் பண்ணணுமா? பேலன்ஸ் பண்ணும்போது பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் 5,000 January 31. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே கேரி டவுன்ன்றது 31 தான் வரும். அண்ட் ப்ராட் டவுன்ன்றது ஃபர்ஸ்ட் டேட் 1ஆம் தேதி வரும். புரிஞ்சுதா? மாத கடைசியில் பேலன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம பிகினிங்கில் ப்ராட் டவுன் பண்ணுறோம். எஸ். அப்போ இங்கே வந்து கேரி டவுன் வந்துச்சுன்னா இங்கே ஆப்போசிட்டில், ஐ மீன் கிரெடிட்டில் வந்ததுன்னா இங்கே டெபிட்டில் ப்ராட் டவுன் போடுறோம். ஓகே, ப்ராட் டவுன் 5,000 February 1. புரிஞ்சுதா? எஸ், போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேஷும் போட்டுட்டோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜேர்னலில் தான் வருது. அப்போ இதையும் பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் இருக்க கேஷ் இங்கே வரும், டெபிட்டில் வரும். பாருங்கள், January 7 2 கேஷ் அக்கௌண்ட் 1,000. ஓகே, இப்போ இதுதான், வேறு எதுவுமே இல்லை. பர்ச்சேஸுன்றது வேறு என்ட்ரியில் எதுவுமே இல்லை. அப்போ இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் 1,000. ஓகேவா? இப்போ 1,000 போது 1,000 தான் நம்மளோட கேரி டவுன். பாருங்கள், January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,000. இப்போ இதை ப்ராட் டவுன் பண்ணோம் இல்லையா? அப்போ இங்கே கேரி டவுன் வந்ததுன்னா நமக்கு வந்து டெபிட்டில் ப்ராட் டவுன் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,000. புரிஞ்சுதா? இதுதான் வந்து லெஜர் போடுறது மெத்தட். ரொம்ப ஈஸி. ஜேர்னல் வந்து தப்பு இல்லாமல் போட்டோன்னா லெஜர் ஈஸியாக போட்டுடலாம். ஜேர்னல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் லெஜர் போடுறதுலேயே உங்களுக்கு தப்பு வரும். ஓகேவா? இப்போ இந்த பேலன்ஸ்லாம் தான் நம்ம கொண்டு போய் எங்கே போடணும்? ட்ரையல் பேலன்ஸில் போட வேண்டியது வரும். அடுத்த ஸ்டெப். ஓகே, அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஜேர்னலைஸ், அதுக்கப்புறம் லெஜர்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் எல்லாம் போய் ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். சரியா? இப்போ எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.